இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா எவ்வளவு சாப்பிட்டாலும் குண்டே ஆக மாட்டா. ஆனா அவங்க அக்காக்காரி என்னென்னவோ பண்ணி ட்ரை பண்றா, ஆனா உடம்பு குறைக்க முடியல. ஒரு நாள் காலேஜ்ல பாத்தீங்கன்னா அவளுக்கு கேக் வெட்டும் போது எல்லாருமே அங்க இருக்கிறாங்க. அப்போ அவ சேர்ல உட்காரும் போது அந்த சேர் உடஞ்சிருது. அந்த உடஞ்ச உடனே பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. அந்த அவமானம் தாங்க முடியாம அவ என்ன பண்றானா, அங்க ஒரு டேப்லெட் டப்பா இருக்கு, அதை எடுத்துட்டு போய் எல்லாத்தையுமே போட்டு அங்கேயே விழுந்துடுறா. விழுந்துட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா யாரோ அந்த நேரம் பார்த்து அவளை ஹாஸ்பிட்டல்ல கரெக்ட் டைமுக்கு சேர்த்துடுறாங்க. சேர்த்ததும் அவங்க தங்கச்சிக்காரிங்க வந்து எல்லா உண்மையும் சொல்றா அவகிட்ட. அப்போ அவ அதிர்ச்சி ஆயிடுறா. உடனே என்ன பண்றான்னா அங்க இருக்கிற ஒரு மாத்திரையை எடுத்து அவ வாயில கொட்டி விடுறா. அங்கேயே அவ மயங்கிடுறா. கொஞ்ச நேரத்துல அவளுக்கு மயக்கம் தெளிஞ்சிடும். அவ கடந்த காலத்துக்கு போயிடுறா. கலந்த காலத்துலயும் அவ தங்கச்சி இவளுக்கு ஒல்லியா இருக்க மாதிரியே தெரியுது. அதையும் பார்த்துட்டு அவ பொறாமப்படுறா. அப்போ பிடி சார் வந்து அவங்க தங்கச்சி கூப்பிடுறாரு. அவ தங்கச்சி பார்த்தா வெறும் 100 பவுண்ட்ஸ் தான் இருக்கிறா. இதுவே அவளோட அக்காக்காரி அங்க கூப்பிட்டு வெயிட் பாக்குறாங்க. எல்லாருமே என்ன இருக்கான்னு பார்த்தா இவ 350 பவுண்ட்ஸ் இருக்கா. எல்லாருமே கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. அப்பதான் அவ ரியலைஸ் பண்றா, பரவாயில்ல நம்ம இடையில இவ பாதிதான் இருக்கான்னு சொல்லிட்டு அவ ரியலைஸ் பண்ணிட்டு அவ தங்கச்ச பயங்கரமா பழி வாங்கணும்ட்டு இவங்களும் ரிவெஞ்ச் எடுக்க ஸ்டார்ட் பண்றா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்